கோரி 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 நின்னு கோரி கோரி வரணும் 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 நின்னு கோ. தாத்தா குட் மார்னிங். எல்லாரும் சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் சீக்கிரங்க. அட என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, மேலே ஏறுப்பா. ஹாய் சிவா, நான் எங்க அம்மா கூட வீனஸ் சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன். நாளைக்கு சீக்கிரம் வந்துருவேன். ஓகே ரேவா, பாய் பாய், டேக் கேர். அட என்னடா நீ பேசாம உன் பேர் தூங்க முச்சின்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான். இப்போ நீ முழுக்கிறியா இல்ல தூக்கி போட்டு முதுகிட்டுமா? நீ வேலைக்கே ஆக மாட்டேன். ஓ சாரி சாரி, என்ன சார் பண்றது, கண்ணை முழிக்கவே முடியலையே. என்னன்னே தெரியல, காட்டு நல்லா வந்தா தூக்கம் சொக்குது. சட்டை போடாம பேசுங்க நான் சொல்றேன். மலை மேல ஏறி பஸ் போகுது, மலை மேல ஏறி பஸ் போகுது. டிக்கெட்டு இல்லைன்னா கேட்டு வாங்குங்க, டிக்கெட்டு இல்லைன்னா கேட்டு வாங்குங்க. மலை மேல எல்லாம் ஒண்ணு பிச்சுக்கிட்டு போகுது. மலை மேல பஸ் போகுது. வண்டி இடிச்சதுல எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு போல இருக்கே. வண்டியில பிரேக்கும் இல்ல, இன்ஜினும் நிக்க மாட்டேங்குது, கீரும் போட முடியலையே. இனிமேல் இந்த பஸ் நிக்காது, நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். எல்லாரும் அவங்க சீட்டை நல்லா கெட்டிமா புடிச்சுக்கோங்கப்பா. பஸ் நிக்கவே நிக்காதா. பயப்படாத ரேவா, பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். ஆனா எப்படி சரியாகும் தான் தெரியல. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல. சிவா, எங்களோட பஸ்ல நான் ரூஃப் டாப் வழியா போறேன், அப்பதான் சீக்கிரமா போக முடியும். நீங்க ரோட் வழியா வாங்க. லட்டு சிங் சார் கமன், லட்டு சிங் சார் கமன், லட்டு சிங் சார் கமன், லட்டு சிங் சார் கமன். ஐயா, அதுதான் வந்துட்டல்ல. அப்புறம் எதுக்காக வாக்கி டாக்கிக்குள்ள உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்க? யாரியா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? போலீஸோட வாக்கி டாக்கிலேயே பேசுறியா நீ? லட்டு சிங் சார், நான் சிவா பேசுறேன். நான் சொல்றது கேளுங்க. வீனஸ் சிட்டிக்கு போயிட்டு இருக்கிற ப்ளூ கலர் பஸ்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் சீக்கிரம் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு என் பின்னாடியே வா. சார் அங்க பாருங்க சார், சிவா பறந்துகிட்டு இருக்கான். வாங்க சார், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். கான்ஸ்டபிள் அங்கிள், ரைட் டர்ன் பண்ணுங்க, அதுதான் ஷார்ட் கட். ஓகே சார். ஐ மீன் சிவா. இல்லடா, ஒரு போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் லட்டு சிங் பேசுறேன். சொல்லுங்க லட்டு சார். யோ
பஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அத நிறுத்தணும். செக் போஸ்ட்ல ஸ்பைக்ஸ் வைங்க ஐயா. ஓகே லட்டு சார். ஓஹோ சிவா, என்னம்மா சைக்கிள் ஓட்டுறப்பா பட்டு கிளப்புறப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு? அட இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் போன பண்ணாருப்பா. என்னது இது? லட்டு சிங் சார் தான்ப்பா சொன்னாரு அந்த பஸ்ஸோட டயரை பஞ்சர் ஆக்கிட்டா நிப்பாட்டிடலான்னு. டயரோ டமார்னு வெடிச்சிரும், பஸ்ஸும் பட்டார்னு நின்றும். என்ன பேசுறீங்க நீங்க? டயர் மட்டும் பஞ்சர் ஆச்சுன்னா பஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். உடனே இங்க இருந்து எடுங்க, சீக்கிரம் இதை இங்க இருந்து எடுங்க. இந்த மேட்ரு என் புத்திக்கு எட்டு. சீக்கிரம் சீக்கிரம், பஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, இனி இதை கீழே இறக்க முடியாதே. டிரைவர் கிட்ட சொல்லு, நான் ரோட்ல ஒரு ரேம்ப உருவாக்கி வச்சிருக்கேன். பஸ் அது மேல ஏத்தி ஜம்ப் பண்ண வைக்கணும். பாத்து கரெக்ட்டா பண்ண சொல்லு. ஓகே சிவா, இங்க பாருங்க டிரைவர் அங்கிள். என்ன பாப்பா? ரோட்ல ஒரு ரேம்பர் இருக்கு. நம்ம பஸ் கரெக்ட்டா அதுல ஏத்தி இருக்கணும். கொஞ்சம் பாத்து போங்க. எல்லாரும் உங்க முன் சீட்டை கரெக்ட்டா பிடிச்சுக்கோங்க. பஸ் ஜம்ப் பண்ண போகுது. நல்லா பண்ணீங்க சார். பைக்ல சூப்பரா ஜம்ப் பண்ணீங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே சார். இந்த மீன் சிவா. ஏடி யூடி, எங்க இருக்கீங்க நீங்க? வேகா சிட்டிக்கு வெளியில நம்ம மரத்துல கதை பேசுவோம்ல, அங்க இருக்கோம். ஓகே, அப்படியே டைரக்டா கீழே இறங்குனீங்கன்னா ப்ளூட்டோ கிராமம் வரும். நான் உங்க ரெண்டு பேரையும் அங்க மீட் பண்றேன். நம்ம இந்த வழியா தான் வந்தோம். என்னால நம்பவே முடியலப்பா. எனக்கு டோட்டலா கனவு மாதிரியே இருக்கு. லட்டு சிங் சார், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம பஸ்ஸையும் நிறுத்திடலாம், பேசஞ்சர்ஸையும் காப்பாத்திடலாம். அப்ப அத சீக்கிரமா சொல்லியா, நாம பஸ் டிப்பாட்டியே ஆகணும். ரேவா, நாங்க பஸ் நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றத நீ கரெக்டா பண்ணிடு. சொல்லு சிவா. நான் சொல்றது நல்லா கேளு. நீ இப்ப என்ன பண்றனா, 2-3 மேல் பேசஞ்சர்ஸ் பஸ்ஸோட ரூஃப் டாப் மேல நிக்க வை. ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சிவா. சீக்கிரம் சீக்கிரம். யாராலெல்லாம் பஸ் மேல ஏற முடியுமோ அவங்கள மேல ஏறுங்க. பெண்களாலேயும் குழந்தைங்களாலேயும் இதெல்லாம் செய்யவே முடியாது. அவங்களாம் பத்திரமா பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. சரி சரி. திடீர்னு உனக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? சிவா நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காமா?
ஓகே சார். ஏடியூடி கிரேட். நீங்களும் எங்களை காப்பாத்த வந்துட்டீங்களா? இப்ப எங்களை யாரு காப்பாத்துவா? கவலைப்படாதீங்க, நமக்கும் ஒண்ணு ஆகாது, உள்ள இருக்கவங்களுக்கும் ஒண்ணு ஆகாது. லட்டு சிங் சார், ஃபயர்! அட என்ன அற்புதமான ஷாட். டிரைவர் பிரேக் அப் ஆடியா? ஓகே சார். இல்ல வேண்டாம், உடனே பிரேக் போடக்கூடாது. அப்படி போட்டா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் போடுங்க. சிவா ஏதாவது பண்ணி காப்பாத்து. காலையில தான் என் பொண்ணு கட்டை போட்டு வந்தையா? காப்பாத்துங்க. தப்பிச்சுட்டேன் சார் சார். போ. டிரைவர் கிட்ட சொல்லு, ஃபியூல் கொட்டிக்கிட்டு இருக்கு. ரோடுக்கு நடுவுல ரோட் ரோலர் நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபியூல் டேங்க்ல ஃபியூல் கம்மியா இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனா பஸ் கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. நான் ரோட் ரோலர் ஓரமா நிறுத்த ட்ரை பண்றேன். ஏய்! யார் பாணி? இந்த சைக்கிள்ல எப்படி அப்படி பறந்து வந்த? என் பேரு சிவா. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லங்க. இந்த வழியா பிரேக் பிடிக்காம ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்கு. அது உள்ள பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. சீக்கிரமா ரோட் ரோலரை ஓரமா நிறுத்துங்க. அதுவே ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. இத தள்ளலாம் முடியாது. அதோட வெயிட் என்ன? அத போய் எப்படி தள்ளுறது? ஒரு பஸ்ஸோட அகல குறைஞ்சது 6 இல்லனா 7 அடியாவது இருக்கும். பஸ் நிச்சயமா போய்டும். ஆனா நீங்க இந்த ரோட் ரோலரோட ஃப்ரண்ட் வீல கழட்டணும். அட பண்ணிரலாம். வாங்க நண்பர்களே, இந்த சிவா ஒரு பஸ் நிப்பாட்ட இவ்ளோ கஷ்டப்படுறான்னா நம்மளும் ஏதாவது பண்ணுவோம். வாங்கப்பா, கமான், சீக்கிரமா இந்த வீலை கழட்டி ஆகணும். சீக்கிரம் டிரைவர் கிட்ட சொல்லு, வழியில ஒரு ரோட் ரோலர் ரிப்பேர் ஆகி நிக்குது. ஆனா அந்த ரோட் ரோலருக்கும் மலைக்கும் நடுவுல கேப் இருக்கு. அந்த கேப்ல அவரை வண்டியை ஓட்ட சொல்லு. ஓகே சிவா, நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் கழட்டுங்க, பஸ் வந்துகிட்டு இருக்கு. சிவா, சீக்கிரம் பண்ணு. தேவா, ஃபியூல் காலியாச்சா இல்லையான்னு பாரு. ஃபியூல் காலி ஆயிடுச்சு. ஆனா இது ஸ்லோப்ல, அதனால பஸ் நிக்கவே மாட்டேங்குது. சீக்கிரமா வீல கழட்டுங்க. இந்த நட்டு ஜாம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சீக்கிரம், பஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். சீக்கிரம். எஸ்.
ஏல பொழைச்சிருக்க நான் தப்பிச்சுட்டேயா ஏன் டிரைவர் பஸ்ஸை உடனே நிறுத்து நான் இறங்கி போகணும் விஷயம் தெரியுமா என் பிரேக் இல்லாமலே ஓடிட்டு இருந்தது கடவுள் தான் என்ன காப்பாத்திக்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நிறுத்து நல்லா வந்து சேர்ந்தீங்க இந்த பஸ்ல பிரேக் இல்ல நிறுத்த முடியல சார் பிரேக் இல்லையா அப்புறம் பஸ் நிறுத்தலாம் இன்னைக்கு முழுக்கடா பிரேக் இல்லாத வண்டியிலேயே டிராவல் பண்ணணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான் டைட்டா புடிச்சுக்கிட்டு இருங்க நான் அதுக்குள்ள உள்ள போய் உள்ள இருக்கிற பாசஞ்சர்ஸை காப்பாத்திடுறேன் ஓகே வாங்க போங்க போங்க சீக்கிரமா இறங்குங்க இப்பயும் நீ முடிக்கல முழிக்கவே மாட்டேன் அட போயா துண்டு மந்தா இருக்கா சிவா தேங்க் யூ இப்ப நான் போய் லட்டு சிங் சாரை காப்பாத்தி ஆகணும் சிவா டைலாக் பேசுறது போதும் இங்க வா என்ன காப்பாத்து டைட்டா பிடிங்க